அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 4.9. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 1/8/2024 ஞாயிறு. அப்பா அம்மா இரண்டு சொற்களுமே உயிர்மெய் எழுத்துகளாய் உருவானவை. இருவரின் கூட்டுறவில் தானே குழந்தைக்கு உயிர் கிடைக்கின்றது. ஆனால் அம்மா என்ற சொல்லில் வரும் இரண்டு எழுத்துகள் மா மெல்லின எழுத்துகள், அப்பாவில் வரும் பா வல்லின எழுத்துகள். அம்மா அன்பும் கருணையும் கொண்ட மென்மையானவர். அப்பா ஆற்றலும் வலிமையும் மிக்க வன்மையானவர். செயல்பாட்டு அருள்வாழ்வு. பெண்களுடன் ஈடுபாடு கொண்டிருப்பதை தவிர்ப்பதும் அவர்களோடு அவர் பேசிய விதமும். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. நீங்கள் விரும்பும் ஒரு பொருள் நீங்கள் விரும்பும் நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காத போது அது உங்களை தொந்தரவு செய்கிறது என்றால் அது உங்கள் தலைவர் ஆகிவிட்டது என்று பொருள். நீங்கள் எதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்களோ உங்கள் மன அமைதியும் அதன் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. வெளியில் உங்களுக்கு எவ்வளவு அதிகமான தலைவர் இருக்கின்றனரோ நீங்கள் அவ்வளவு குறைந்த மன அமைதியுடன் இருப்பீர்கள். நீங்கள் அனுபவிக்கும் மன அமைதித்தான் நீங்கள் சரியாக வாழ்வதற்கான ஆதாரம். பழக்கங்கள் உங்கள் அமைதியை கெடுக்கின்றன. எனவே அனைத்து பழக்கங்களும் தவறானவை. மன உறுதி முடியா சக்தியின் ஊடாக உருவாக்கப்படுகிறது. முடியா சக்தியை கடைபிடியுங்கள். உங்களை தொந்தரவு செய்த விஷயத்தை ஒரு வாரம் செய்யாமல் இருங்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு நீங்கள் மீண்டும் அதை செய்யுங்கள். ஆனால் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்காமல் போவது உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்வதாக இருந்தால் முடியா சக்தியை இன்னொரு வாரத்திற்கு கடைபிடியுங்கள். அந்த விஷயத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வரை அல்லது அது உங்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை என்ற நிலை வரும் வரை இதை தொடர்ந்து கடைபிடியுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு வாரம் என்று எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதற்கான ஒரு வெற்றியை அடையுங்கள். நாளை சந்திப்போம். பிரான்சிஸின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையின் அற்புத ஆற்றல் கொடிய மிருகங்கள் மீதும் செயலாற்றியது என்பது மற்றொரு இடத்தில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இப்போது சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒன்றை மட்டும் விவரிக்கிறேன். ஓர் இரவில் அதி உன்னதரின் ஊழியர் குபியோ மறை மாவட்டத்தில் உள்ள சான் வெர்ரகொண்டா என்ற மடாலயத்தின் விருந்தினராக இருந்தபொழுது ஒரு ஆடு குட்டி ஒன்றை ஈன்றது. ஆனால் அங்கிருந்த கொடூரமான பெண் பன்றி ஒன்று இந்த மாசற்ற உயிரையும் விட்டு வைக்காமல் மூர்க்கமாக கடித்து குதறியது. காலையில் மக்கள் விழித்தெழுந்து பார்த்தபொழுது அந்த ஆட்டுக்குட்டி இறந்து கிடப்பதை கண்டார்கள். அந்த ஈனச் செயலுக்கு காரணம் அந்த பன்றிதான் என்று நிச்சயமாக அறிந்திருந்தார்கள். இதனை பற்றி கேள்விப்பட்ட பக்தி நிறை தந்தை பிரான்சிஸ் செம்மறியம் ஆண்டவரை நினைத்தவராக அதன் மேலான கனிவிரக்கம் கொண்டு இறந்த அந்த ஆட்டுக்குட்டிக்காக துன்பமுற்று அனைவர் முன்னிலும் பரிதாபத்துக்குரிய சகோதரர் ஆட்டுக்குட்டியே, மாசற்ற விலங்கே, எப்பொழுதும் மக்களுக்கு பயனுள்ளதை வெளிப்படுத்தியவளே, உன்னை கொன்ற இரக்கமற்ற அப்பன்றி சபிக்கப்படுவதாக. இது முதல் மனிதர்களோ மிருகங்களோ
அந்த விலங்கை சுவைக்காது இருப்பார்களாக என்று கூறினார். அப்போது நடந்தது உண்மையில் வியப்பானது. உடனடியாக அந்த தீய பன்றி நோயுறத் தொடங்கி 3 நாட்கள் தன் தவற்றிற்கு தண்டனை அனுபவித்து இறுதியாக பழி தீர்க்கும் சாவை அடைந்தது. அவள் மடாலயத்தின் பள்ளத்தில் தூக்கி எறியப்பட்டாள். அங்கு அது நீண்ட காலமாக கிடந்து ஓடாய் காய்ந்து போகும். அங்கு அது நீண்ட காலமாக கிடந்து ஓடாய் காய்ந்து போய் யாருக்கும் பயன்படாமல் போனது.